ஒரே ஒரு வைரஸால 28 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 28 நாள்ல இந்த உலகமே அழிஞ்சு போச்சு. நகரங்கள் எல்லாம் தரைமட்டமாச்சு, குடும்பங்கள் காணாம போச்சு, மனுஷ இனமே மொத்தமா அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ரகசியம் சொல்லவா? அந்த வைரஸ் இன்னும் சாகல. அது இப்போ இன்னும் பயங்கரமா உருவெடுத்து எவால்வ் ஆகி நிக்குது. 28 வருஷம் கழிச்சு அந்த பழைய பயங்கரமான கனவு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 20 Years Later அப்படிங்கிற ஒரு ஜாம்பி அப்பாகலிப்ஸ் படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். தினமும் நைட் 7 மணிக்கு ஒரு படத்தோட கதையை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டு நோட்டிபிகேஷன்ல ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஒரு தனி ஆளா தினமும் ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு முழு படத்தோட கதையை சொல்றது. இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் கிடைச்சா அதை என்னால பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். ஸ்காட்லாந்து நாட்டுல ஒரு மலைப்பகுதியில ஜிம்மி அப்படிங்கிற பையன் அவனோட அக்கா தங்கச்சிங்க அப்புறம் சொந்தக்கார பசங்களோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு வெளியே ஏதோ ஒரு சைரன் சத்தம் கேட்குது. உடனே அவனோட அத்தை பதறி போய் உள்ள வந்து கதவை சாத்திட்டு யாரும் அசையாம இங்கே இருங்கன்னு பசங்க கிட்ட சொல்றாங்க. வெளியே ஒரே ரகலையா இருக்கிற சத்தம் கேட்கறதால பசங்க எல்லாரும் செம்மையா பயந்துடுறாங்க. ஜிம்மி மெதுவா கதவு கிட்ட போய் அவங்க அப்பாவை கூப்பிடுறான். ஆனா டக்குன்னு கதவு பயங்கரமா அதிருது. அந்த நிமிஷமே கதவு பலமா உடைச்சு இன்ஃபெக்ட்னு சொல்லப்படுற ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் உள்ள பாயுதுங்க. கதவுக்கு பின்னாடி ஜிம்மி இருக்கிறத கவனிக்காம அந்த ஜாம்பிஸ் அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களை கொடூரமா வேட்டையாடுதுங்க. கிடைச்ச கேப்ல ஜிம்மி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி ஓடும்போது இன்னொரு ரூம்ல அவங்க அம்மாவை அந்த ஜாம்பிஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஜிம்மி உடஞ்சு போயிடுறான். வீட்டுக்குள்ள ஓடும்போது அவனோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா மெதுவா அந்த இன்ஃபெக்ட் ஜாம்பிஸா மாறிட்டு இருக்கிறத அவனால பார்க்க முடியுது. எப்படியோ ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். வெளியவும் அந்த ஜாம்பிக்கள் அதிகமா இருக்கிறதால வேக வேகமா சர்ச்சுக்கு ஓடுறான். அங்க இருக்கிற அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்கலான்னு போனா அங்க இருக்கிற பாதிரியார் அந்த உறவுங்களை கெட்ட விஷயமா பார்க்காம அந்த பாதிரியார் தான் அவங்க அப்பா. சொல்ல போனா இதுதான் உலகத்தோட கடைசி நாள்னு பைபிள்ல சொல்லப்பட்ட ஜட்மெண்ட் டேல்னு அவர் நினைக்கிறாரு. அதனால எல்லாரும் ரசிக்கப்படுறாங்கன்ட்டு அவரு ஏத்துக்கிறாரு. பாதிரியார் அவங்க அப்பா ஜிம்மி கிட்ட ஒரு தங்க சிலுவையை கொடுத்து கடவுள் மேல நம்பிக்கை வேணும்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த இன்ஸ்பெக்ட் ஜாம்பிகள் ஜன்னல் வழியா உள்ள பாயுதுங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஆனா அவங்க அப்பா நானும் ரசிக்கப்படணும்ட்டு அப்படியே அங்க நின்றுறாரு. அந்த உருவங்கள் எல்லாம் அவர் மேல ஏறி விழுந்து டக்குன்னு அவரை கடிச்சு கொதறுதுங்க. இதனால ஒரு இன்ஃபெக்ட் உருவமா மாறிடுறாரு. இந்த ரகலைகள் எல்லாம் அந்த ரேஜ் வைரஸ் தான் காரணம். இந்த வைரஸ் ஐரோப்பா முழுக்க பரவாம இருக்க இங்கிலாந்தோட நிறுத்திக்கிட்டு அந்த நாட்டை உலகத்துல இருந்து தனிமைப்படுத்திட்டாங்க. அதனால அந்த இடமே ஒரு பாலடைஞ்ச காடு மாதிரி ஆயிடுச்சு. உயிரோடு இருக்கிறவங்க தங்களை பாதுகாத்துக்க போராடுற நிலைமை வந்துருச்சு. அதுல இருந்து இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சு 28 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ லிண்டிஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு தீவுல உயிர் பிழைச்சவங்க எல்லாம் ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கடலோர பகுதியில இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம். இன்னைக்கு ஸ்பைக்குங்கிற ஒரு சின்ன பையனுக்கு முதல் தடவையா அந்த இன்ஃபெக்ட் உருவங்களை எப்படி கொல்லணும்னு கத்து கொடுக்க போறாங்க. அவனோட அப்பா ஜேமி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பெட்ரூம்ல உடம்பு சரியில்லாத அவரோட பொண்டாட்டி ஈசா கீழே விழுற சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் பதறி போய் அவங்கள பார்க்க ஓடுறாங்க. இன்னைக்கு ஸ்பைக்குக்கு ட்ரைனிங் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஈசா ரொம்ப பயந்துடுறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அமைதி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மருதியும் குழப்பமும் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால பாதி நேரம் அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாது. கிச்சனுக்கு வந்த ஸ்பைக் அங்க சாம பாக்குறான். சாம் அவனுக்கு ஒரு புது வில்லம்ப செட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஊரை விட்டு வெளியே கிளம்பும் போது எல்லாரும் ஸ்பைக்குக்கு வாழ்த்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஊர் வாசல்ல இருக்கிற ஜெனி அப்படிங்கிற பொண்ணு அவங்கிட்ட சில ரூல்ஸை ஞாபகப்படுத்துறா. வெளியே போறவங்க திரும்பி வரலாம், ஆனா யாராவது வரலன்னா அவங்கள தேடி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களை காப்பாற்ற போய் ஏற்கனவே நிறைய உயிர்களை நம்ம இழந்துட்டோம்னு சொல்றா அவ. அப்புறம் அந்த பையனும் அவங்க அப்பாவும் அந்த தரைப்பாலத்தை கடந்து மெயின் லேண்டுக்குள்ள போறாங்க. போற வழியில ஜேமி பழைய காலத்து கதைகளை நிறைய சொல்றாரு. கடலை விட்டு தள்ளி மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க. ஸ்பைக்கால அதெல்லாம் நம்பவே முடியல. அப்புறம் ஒரு பாலத்தை கடந்து காட்டுக்குள்ள போறாங்க. அங்க எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு ரொம்ப உஷாரா கவனிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க. அப்படியே போகும்போது தரையில ஒரு இன்ஃபெக்ட் உருவம் மெதுவா ஊர்ந்து போறதை கவனிக்கிறாங்க. அதோட முதுகுல ஒரு பறவை உக்காந்துருக்கு. அது மண்புழுக்களை சாப்பிட நிற்கும் போது ஸ்பைக் அவனோட வில்ல தயார் பண்ணி குறி வைக்கிறான். அவன் விட்டு அம்பு கரெக்டா அந்த உருவத்தோட கழுத்துல பாயுது. அது அங்கேயே செத்து விழுந்துருது. அப்போ பின்னாடி இருந்து இன்னொரு உருவம் அவங்கள நோக்கி வர ஜேமி அவரோட அம்புல அதையும் போட்டு தள்ளுறாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் சில உருவங்கள் அவங்கள நோக்கி வருது. ஜேமி இன்னொன்னையும் கொன்னுடுறாரு. ஆனா கடைசியா வர
உருவத்தை மட்டும் விட்டுட சொல்லி ஸ்பைக் கேட்கறான். மகனோட தைரியத்தை பார்த்து ஜேமிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஸ்பைக்குக்கு ஒரு உயிரை கொல்றது ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போறாங்க. அங்க அழகான சில விலங்குகளை பாக்குறாங்க. அப்படியே போகும்போது ஒரு பாலடைஞ்ச வீட்டை பாக்குறாங்க. அங்க ஒரு இன்ஃபெக்ட் உருவத்தை தலைகீழா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதோட தலையில ஒரு பைய மாட்டி முதுகுல எதையோ செதுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஜேமி யாரோ ஒரு மனுஷனோ உயிரோட பிடிச்சு இங்க ஏற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதான் அவனும் இப்போ இன்ஃபெக்டா மாறிட்டான்னு யோசிக்கிறாரு. ஸ்பைக்க அதை சுட்டு கொள்ள சொல்றாரு. ஆனா அந்த உருவம் பயங்கரமா திமிருது. இதை பார்த்து அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துடுறான். ஒரு கட்டத்துல அந்த உருவம் கட்ட அவிழ்த்துட்டு வெளியே வர பாக்குது. பதட்டத்துல ஸ்பைக் அம்பு விட அது கரெக்டா அதோட தலையில பாஞ்சு அந்த உருவம் செத்துடுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகும்போது பாதியில சாப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விலங்கோட உடம்பு தரையில கிடக்குது. ஸ்பைக் மேல நிமித்தி பாக்குறாங்க. அந்த விலங்கோட தலையும் முதுகெலும்பும் ஒரு மரத்துல சிக்கி இருக்கு. இன்னைக்கு முதல் தடவையா ஜேமி பயப்படுறாரு. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு ஆல்பா இன்ஃபெக்ட் தலைவனோட உருவம் மாதிரி இருக்காது. அது செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு அவருக்கு புரியுது. சத்தம் போடாம வேகமா நடன்னு மகன் கிட்ட சொல்றாரு. அவங்க அப்படியே ஒரு திறந்த வெளி மைதானத்துக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய இன்ஃபெக்ட் கூட்டத்தையும் அதுங்களுக்கு தலைவனா இருக்கிற அந்த ஆல்பாவையும் பாக்குறாங்க. அந்த உருவங்கள் இவங்களை துரத்த ஆரம்பிச்சதும் ரெண்டு பேரும் வேகமா காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அந்த ஆபத்தான நேரத்திலையும் ஜேமி ஸ்பைக்குக்கு சொல்லி கொடுக்க மறக்கல. ஓடிக்கிட்டே எப்படி குறி வைக்கணும், சரியா இதையும் இல்லைன்னா தலையில அடிச்சாதான் அதுங்க உடனே சாகும்னு சொல்லி கொடுக்குறாரு. தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கிட்டு தங்களை துரத்திட்டு வர ஒவ்வொரு உருவத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு திரும்பவும் அந்த பழைய வீட்டுக்கே வர்றாங்க. கடைசியா வீட்டு மொட்டை மாடிக்கு போற வழியை கண்டுபிடிச்சு அந்த உருவங்கள் போறதுக்குள்ள மேல ஏறி கதவை சாத்திக்கிறாங்க. மணிக்கணக்கா உள்ள போயிருக்கிறாங்க. வெளியே ஏற்றி பார்த்தா அந்த தலைவன் ஆல்பா அங்கிருந்து நகர்ற மாதிரியே தெரியல. ஜேமி அவங்ககிட்ட விளக்குறாரு. இந்த ஆல்பா எல்லாம் மற்றவங்களை விட ரொம்ப பெருசாவும் புத்திசாலியாவும் இருக்கும். அதுங்களை கொல்ல நிறைய அம்பு தேவைப்படும்னு சொல்றாரு. இப்போதைக்கு அவங்க கிட்ட அம்பு எதுவும் இல்ல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஸ்பைக் மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றான். நிறைய இடத்துல சரியா குறி வைக்கலையோன்னு பயந்துட்டோன்னு நினைக்கிறான். ஆனா ஜேமி முதல் தடவையா நீ சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு அவருக்கு தைரியம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைமே நல்லா பண்ணிருக்கேன்னு. நடு ராத்திரியில யாரோ ஒருத்தர் டார்ச் லைட் அடிச்சுட்டு வரத பாக்குறாங்க. அது குவாரண்டைன் பெட்ரோல். நம்மள மாதிரி ஆளுங்களை கண்காணிக்கிறவங்கன்னு ஜேமி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஏதோ நெருப்பு எரியறத பார்த்துட்டு ஸ்பைக் அதை பத்தி கேட்குறான். ஆனால் ஜேமி பேச்சை மாத்திடுறாரு. அப்புறம் ஸ்பைக் அப்படியே தூங்கிடுறான். அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அவங்க அம்மா தண்ணிக்குள்ள முழுகுற மாதிரியும் சுத்தி இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் அதிர்ற மாதிரியும் கனவுல கண்டு அலறான். ஜேமி அவனை எழுப்புறாரு. ஏன்னா உண்மையாவே அந்த வீடு பயங்கரமா அருந்துட்டு இருக்கு. உடனே வெளியே ஓடணும்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் வேகமா வெளியே குதிக்கிறாங்க. அவங்க வெளியே வந்த அடுத்த செகண்டே அந்த வீட்டு மேல்கூரை அப்படியே இழிஞ்சு விழுந்துடுது. இந்த சத்தம் கேட்டு கண்டிப்பா அந்த இன்ஃபெக்ட் உருவங்கள் வந்துரும்னு தெரிஞ்சு ஜேமியும் ஸ்பைக்கும் வீட்டுக்கு வேகமா ஓடுறாங்க. அந்த தரைப்பாலத்துல தண்ணி ஏறிடுச்சு. ஆனா ரொம்ப ஆழம் இல்லாததால எப்படியோ கடந்துடலாம்னு நினைக்கிறாங்க. திடீர்னு மேல நிறைய பறவைகள் பறக்குது. பார்த்தா அந்த ஆல்பா தலைவன் இவங்களை துரத்திட்டு பாலத்துக்கே வந்துடுறான். அப்போ ஸ்பைக் தண்ணிக்குள்ள 2-3 டைம் வலிக்கி விழறான். ஆனா ஜேமி பதறாம அவனை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி கரையை கடக்குறாரு. கரைக்கு வந்ததும் ஜேமி சத்தமா கத்தி விசில் ஊதி அங்க இருக்கிற கார்டுகளை அலர்ட் பண்றாரு. அவங்க உடனே லைட்டை போட்டு அந்த ஆல்பாவை கண்டுபிடிச்சு அம்பு விட்டு அதை விழ வைக்கிறாங்க. ஆனா அந்த உருவம் டக்குன்னு எந்திரிச்சதால அடுத்த அம்பை நெருப்புல நினைச்சு விடுறாங்க. அது பட்டதும் அந்த ஆல்பா ஒரு வழியா கீழே விழுந்துருது. அந்த கேப்ல ஜேமி ஸ்பைக்கை இழுத்துட்டு வாசலுக்கு போறாரு. ஆனா ஜெனி உடனே கதவை திறக்கல. அவங்க மேல வைரஸ் எதுவும் படலையேன்னு உறுதிப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கதவை திறந்து உள்ள விடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. ஸ்பைக் முதல் தடவையா வேட்டையாடிட்டு வந்ததை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஜேமி அங்க நடந்ததெல்லாம் பெருமையா சொல்றாரு. ஆனா ஸ்பைக்குக்கு இந்த அளவுக்கு கொலை செஞ்சதை நினைச்சு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. எல்லாரும் அவனை தூக்கி உட்கார வச்சு குடிக்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த இடமே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. வேகமா வெளியே ஓடி வந்து வாந்தி எடுக்கிறான். அந்த நேரத்துல ஸ்பைக் தற்செயலா அவங்க அப்பா ஜேமி இன்னொரு பொண்ணோட ரகசியமா சுத்திட்டு இருக்கிறத பாக்குறான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க அப்பா இப்படி பண்றாருன்னு அவனுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அப்புறம் வீட்டுக்கு போறான். அங்க சாம் அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா ஈசாவை பார்த்துட்டு இருக்காரு. அங்க நடந்த விஷயங்களெல்லாம் சொன்னதும் அந்த நெருப்பு எரிஞ்சதை பத்தி சாம் கிட்ட ஸ்பைக் கேக்குறான். அது டாக்டர் கெல்சனா தான் இருக்கும். உங்க அப்பா அவரை பத்தி பேசாததுக்கு ஒரு காரணம் இருக்குன்ட்டு சாம் சொல்றாரே தவிர அதுக்கு என்ன காரணம்னு முழுசா சொல்லல. அடுத்த நாள் காலையில ஈசாவுக்கு பயங்கரமான தலைவலி வந்து மருந்து கேக்குறா. ஆனா ஸ்பைக்கு மருந்து எங்கன்னு தெரியல. அந்த நேரத்துல ஜேமி வீட்டுக்கு வராரு. ஆனா அப்பாவை பார்க்கவே ஸ்பைக்கு பிடிக்கல. அதனால அந்த ரூமை விட்டு வெளியே போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வர வச்சுட்டு ஜேமி கிட்ட ஏன்
ஏன் டாக்டர் கெல்சனை வந்து அம்மாவை பார்க்க சொல்லலான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா ஜேமி, கெல்சனா, ஓ அந்த நெருப்பு எரிச்சிட்டு இருந்தாலும் கேட்குறியா, அவனுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான கதையை சொல்றாரு. அப்போ ஜேமி ஒரு குழுவோட வெளியே போயிருந்தப்போ ஆயிரக்கணக்கான பிணங்கள் வரிசையை அடுக்கி வச்சு எரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருக்காங்க. அங்க இருந்த டாக்டர் கெல்சன் அந்த பிணங்களை நெருப்புல தள்ளிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்கள பார்த்து இதையெல்லாம் அசைச்சிருக்காரு. அதை பார்த்து பயந்து போய் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஸ்பைக் அம்மாவுக்கு உதவி தேவைன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அதோட விடாம அவங்க அப்பாவோட அந்த ரகசிய உறவை பத்தியும் குத்தி காட்டுறான். கோவத்துல ஜேமி அவனை ஒரு அறை விடுறாரு. அது அரைஞ்சதுக்கு அப்புறம் ஜேமி வருத்தப்படுறாரு. ஆனா ஸ்பைக் வேகமா அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடுறான். ஜேமி பின்னாடியே வர ஸ்பைக் ஒரு கத்தி எடுத்து எங்கள் பக்கத்தில் வராதிங்கன்னு மிரட்டுறான். ஆனால் ஜேமி ஈஸியாக அந்த கத்தியை பிடுங்கி சரி நிறமை இதுக்கு மேலே பெருசாக கூடாதுன்ட்டு திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பைக் ஒரு மாட்டு தொழுவத்தில் தீ வச்சிடுறான். அப்புறம் வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற காட்ஸ் ஊருக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னு எல்லாரும் வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறான். பெரியவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கேயே இருந்து காவலாக இருக்கிறத நம்ப வைக்கிறான். ஆனால் எல்லாரும் போனதுக்கப்புறம் ஸ்பைக் மெதுவாக அவங்க அம்மாவை ஈசாவை அழைச்சிட்டு அந்த மெயின் கேட் வழியாக தரப்பாலத்தை கடந்து மெயின் லேண்டுக்குள்ளே தப்பிச்சு போகிறான். தான் எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சதும் ஈசா ரொம்ப பயந்துடுறாங்க. ஜேமியையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸ்பைக் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி டாக்டர் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நாள் முழுக்க நடந்து ராத்திரி தங்குறதுக்காக ஒரு கட்டிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே காவல் காக்குறது ஈசாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால ஸ்பைக்கை எழுப்பி பழைய காலத்து கதையெல்லாம் பேசுகிறாங்க. நீ பார்க்கறதுக்கு அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் ஸ்பைக்கை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை தூங்க சொல்லிட்டு ஸ்பைக் காவல் காக்குறான். ஆனால் பாவம் அவன் ரொம்ப டயர்டாக இருந்ததால் அவனும் அப்படியே தூங்கிடுறான். அந்த நேரத்தில் ஒரு இன்ஃபெக்ட் உருவம் அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சிடுது. அது ஸ்பைக்கோட சூலேஸை மண்புழுன்னு நினச்சி மெல்லுது. அப்புறம் அது புழு இல்லைன்னு தெரிஞ்சதும் துப்பிடுது. மெதுவாக ஸ்பைக் முகத்துக்கிட்ட வந்து கடிக்க போகுது. ஆனால் யாரோ ஒருத்தர் அதை இழுக்கிறாங்க. அந்த சத்தத்தில் ஸ்பைக் முழிச்சு பார்க்குறான். ஏதோ கனவு கண்ட மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் பக்கத்தில் அந்த உருவம் செத்து கிடக்கிறத பார்க்குறான். என்ன ஆச்சுன்னே தெரிலன்னு ஈசா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவள் தான் அந்த உருவத்தோட தலையில் ஒரு சிலையை மோதி அடித்து கொண்டிருக்கான்னு தெரியுது. இன்னொரு பக்கம் ஒரு சோல்ஜர்ஸ் குரூப்பை இன்ஃபெக்ட் ஆன கூட்டமே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சு முடிஞ்ச வரைக்கும் சுட்டு பார்க்குறாங்க. ஆனால் அம்புட்டு பேருக்கும் காயம், குண்டுகளும் தீர்ந்து போகுது. சீக்கிரமே அந்த உருவங்களை அவங்கள பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்க அவங்களும் இன்ஃபெக்ட் உருவங்களாகவே மாற ஆரம்பிச்சிடுறாங்க. கூட இருந்த சோல்ஜர்ஸில் வேற வழி இல்லாமல் தங்களோட சக நண்பர்களையே சுட்டு கொள்ள வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கடைசியாக 3 பேர் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போய் கேட்டை சாத்திட்டு ரொம்ப பக்கத்தில் வந்த இன்ஃபெக்ட் உருவங்களை சுட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டனலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ஆல்ஃபா தலைவன் திடீர்னு அவங்க மேலே குதிக்கிறான். அந்த ஆல்ஃபா ஒரு சோல்ஜரை பிடிச்சு அவனோட தலையையும் முதுகிழமையும் அப்படியே பிச்சு எடுத்து அதை வச்சு இன்னொருத்தனை அடித்து வீழ்த்துறான். 3வது சோல்ஜர் வாசலில் இருக்கிற இன்ஃபெக்ட் உருவங்களை சுட்டுக்கிட்டே டனலை விட்டு வெளியே ஓடுறான். திரும்பவும் ஈசாவும் ஸ்பைக்கும் பக்கத்தும் வர்றோம். அப்படியே அவங்க பயணத்தை தொடர்றாங்க. ஆனால் ஈசாவுக்கு அடிக்கடி வர்ற அந்த மாயத்தோற்றம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஒரு பழைய சிலையை பார்த்ததும் அதுக்கிட்ட ஸ்பைக்கை அவளோட அப்பான்னு நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவளுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. அந்த ரத்த வாசனையை வச்சு ஒரு இன்ஃபெக்ட் உருவம் அவங்க வந்துடுது. ஆனால் ஸ்பைக் உடனே ஒரு அம்பு விட்டு அதை போட்டு தள்ளுறான். அந்த உருவத்தோட ரத்தம் ஈசாவோட நெத்தியில் பட்டுடுது. அவள் அதை தொடறதுக்கு முன்னாடியே ஸ்பைக் பதறி போய் அதை தொடச்சி விடுறான். அடுத்தடுத்து நிறைய இன்ஃபெக்ட் உருவங்கள் அங்க வர ஆரம்பிக்குது. ஸ்பைக் கிட்ட வர உருவங்களை அம்பு விட்டு சுட்டுக்கிட்டே அம்மாவை அழைச்சிட்டு அங்கிருந்து ஓடுறான். கடைசியாக ஒரு பெட்ரோல் பங்க்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற கதவை திறக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா உள்ள போறாங்க. அந்த ரூம் முழுக்க பெட்ரோல் கேஸ் வாசனை அடிக்கிறதால மூச்சுக்கிடவே ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த உருவங்கள் அங்கேயும் இவங்களை துரத்திட்டு வருது. ஸ்பைக் அங்க இருக்கிற பொருட்களை எடுத்து அதுங்க மேல வீசி தடுத்து ஓடுறான். ஆனா கடைசியில ஒரு முட்டுச்சந்தில போய் மாட்டிக்கிறாங்க. சுத்தி நிறைய உருவங்கள் வந்துடுது. சரியா அந்த நேரத்துல மேல இருக்கிற சீலிங் கதவு திறக்குது. இப்போ அங்க இருக்கிற எரிக்குங்கிற சோல்ஜர் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபெக்ட் உருவங்களை நோக்கி துப்பாக்கியால சுடுறான். அந்த குண்டுங்கள் பட்டதும் அந்த ரூம்ல இருந்த கேஸ் நெடியால ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது. அந்த தீயில அங்க இருந்த எல்லா இன்ஃபெக்ட் உருவங்களும் சிக்கிக்குது. தப்பிக்க நினைச்சும் முடியாம அங்கிருந்து கருகி செத்துடுதுங்க. ஆனா ஸ்பைக்கும் ஈசாவும் கரெக்டா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு எதுவும் ஆகல. கொஞ்சம் கேப் கிடைச்சதும் வேகமா அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர்றாங்க. ஈசாவுக்கு தலைவலி அதிகமா இருக்கிறதால அங்கேயே வாந்தி எடுத்துறாங்க.
முடிச்சிடுறா. அப்போ அந்த சோல்ஜர் எரிக் அவங்க கிட்ட வந்து வழி கேட்கறான். ஆனா ஸ்பைக்கு எதுவும் தெரியலன்னு தெரிஞ்சதும் எரிக் செம்மையா டென்ஷன் ஆகுறான். என்னடா ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் ஒன்னாவே போகலான்னு முடிவு பண்றாங்க. எரிக்கே முன் வந்து ஈசாவை தூக்கிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எரிக் அவனோட போனை ஆன் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க சிக்னலும் இல்ல, சார்ஜும் கம்மியா இருக்கு. ஸ்பைக் இதுக்கு முன்னாடி போனை பார்த்ததே இல்ல, அதனால அது எப்படி வேலை செய்யுதுன்னு எரிக் சொல்லி தந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோவை காட்டுறான். ஸ்பைக் பையன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி கேள்விப்பட்டது இல்லைங்கிறதுனால அந்த பொண்ணு பார்க்க விசித்திரமா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றான். அந்த நேரத்துல சார்ஜ் தீர்ந்து போன் ஆஃப் ஆயிடுது. எரிக் கோபத்துல போனை தூக்கி போடுறான். அப்புறம் எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஈசா மட்டும் தனியா போறா. ஒரு ட்ரெயின்ல அங்க ஒரு கர்ப்பமான இன்ஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல அந்த உருவம் பாய வந்தாலும் ஈசா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி புரிய வச்சு அந்த இன்ஃபெக்ட் பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க உதவி பண்றாங்க. ஸ்பைக்கும் எரிக்கும் அங்க வந்ததும் ஸ்பைக் கிட்ட சொல்லி அந்த தொப்புள் கொடியை அறுக்க சொல்லி குழந்தைய தண்ணி வச்சு சுத்தம் பண்றா ஈசா. அதே நேரத்துல அந்த இன்ஃபெக்ட் பொண்ணு சுத்தமா கத்திட்டு முன்னாடி வர எரிக் துப்பாக்கியால சுட்டு அவளை அங்கேயே கொன்னுடுறான். எரிக் அந்த குழந்தையும் கொல்ல போறான். ஆனா ஸ்பைக்கும் ஈசாவும் குழந்தைய நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது மனுஷ குழந்தை தானே சொல்றாங்க. எரிக் கேட்காம சுட போகும்போது திடீர்னு சீலிங் வழியா ஒரு இன்ஃபெக்ட் கை உள்ள வந்து எரிக் அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் அந்த இன்ஃபெக்ட் உருவம் உள்ள குதிக்குது. பார்த்தா அது ஒரு ஆல்பா தலைவன். அது கையில எரிக்கோட தலையை வச்சிருக்கு. அங்க செத்து கிடக்குற அந்த இன்ஃபெக்ட் பொண்ணை பார்த்ததும் அதுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அவங்க ஓடும்போது ஸ்பைக் அம்பு விட்டுக்கிட்டே வர்றான். அது அந்த ஆல்பாவை பெருசா ஒன்றும் பண்ணலனாலும் அதோட வேகத்தை மட்டும் குறைக்குது. ஒரு வழியா ஸ்பைக், ஈசா அப்புறம் அந்த குழந்தையோட அந்த ட்ரெயினை விட்டு வெளியே குதிச்சு ஓடுறாங்க. அந்த ஆல்பாவும் விடாம துரத்திட்டு வருது. சரியா அந்த நேரத்துல டாக்டர் கெல்சன் அங்க வந்து ஒரு மயக்க ஊசி மூலமா அந்த ஆல்பாவை மயக்கமடைய செய்யறாரு. அப்புறம் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. என் உடம்பு முழுக்க நான் அயோடின் தடவி வச்சிருக்கேன், அதுதான் என்ன வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாக்குதுன்னு அவர் சொல்றாரு. அந்த ஆல்பாக்கு சாம்சன் பேர் வச்சிருக்காரு அவரு. அந்த இடத்துல 3 வருஷமா இருக்கிறதாகவும் பொதுவா இன்ஃபெக்ட் உருவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதாகவும் அவர் சொல்றாரு. அப்போ வந்து ஸ்பைக் அவனோட அம்மாவை காப்பாற்ற சொல்லி கேட்க அவரும் சம்மதிச்சு அவங்கள அவரோட எலும்பு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. எலும்பு கோயில் தான். அந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. செத்து போனவங்களோட நினைவா அவர் அதை உருவாக்கியிருக்காரு. ஆயிரக்கணக்கான எலும்புகளை தூண்களை கட்டி வச்சிருக்காரு. மண்டை ஓடுகளை எல்லாம் ஒன்னா அடுக்கி ஒரு பெரிய கோபுரம் மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. மனுஷங்க இன்ஃபெக்ட் உருவங்கள்னு 2 பேரோட எலும்புகளையும் அவர் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு வந்து 2 பேரையும் ஒன்னாதான் நினைக்கிறாரு. எரிக்கோட தலையை நெருப்புல போட்டு அதுல இருக்கிற அதையெல்லாம் வெந்து போனதுக்கு அப்புறம் அந்த மண்டை ஓட்டை சுத்தம் பண்ணி ஸ்பைக் கிட்ட கொடுத்து அந்த கோபுரத்துல வைக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கதையை கேட்ட டாக்டர் அந்த தொப்புள் கொடி தான் குழந்தைய வைரஸ் தாக்காம பாதுகாத்திருக்குன்னு சொல்றாரு. ஈசாவை நல்லா செக் பண்ணி பார்த்த டாக்டர் கெல்சன் அவளுக்கு குணப்படுத்த முடியாத கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிற புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. டெர்மினல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு ஈசா ஆரம்பிக்கிறா. ஆனா ஸ்பைக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது மருந்து திருடிட்டு வந்தாவது அம்மாவை குணப்படுத்த முடியாதான்ட்டு பதறான். ஈசா தான் மகனை அணைச்சு ஆறுதல் சொல்றான். எனக்கும் ரொம்ப நாளாவே சந்தேகம் இருந்தது, ஆனா இப்பதான் உறுதியாயிருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறா. ஸ்பைக் பார்க்காத நேரத்துல ஈசா டாக்டருக்கு ஒரு ஜாடை காட்டுறா. அதாவது தான் ரொம்ப கஷ்டப்படாம இருக்க தன்னை இப்பவே சாகடிச்சிருங்கன்னு கேக்குறா. டாக்டர் ஸ்பைக் கிட்ட மெமண்டோ மேரி அப்புறம் மொமெண்டோ அமோரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கான்செப்டை பற்றி விளக்குறாரு. அதாவது எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம், ஆனால் சரியான நேரத்தில் அன்போட சாகணுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஈசா அந்த குழந்தைய ஸ்பைக் கையில் கொடுத்துட்டு டாக்டரோட காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே அவளோட வலியை முடிவுக்கு கொண்டு வர டாக்டர் அவளை கொன்னுடுறாரு. ஸ்பைக் தான் அம்மாவோட பழகின சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் ஈசாவோட மண்டை ஓட்டை சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு வராரு. சூரியன் உதிக்கிற நேரத்தில் ஸ்பைக் அந்த கோபுரத்துல உச்சிக்கு ஏறி அம்மாவோட மண்டை ஓட்ட அங்க வைக்கிறான். அப்போ திடீர்னு அந்த சாம்சன் ஆல்பா உருவம் அந்த பக்கமா ஓடி வருது. உடனே டாக்டர் பசங்களை அங்க இருக்கிற ஒரு ரகசிய குழிக்குள்ள தள்ளி பாதுகாக்கிறாரு. சாம்சன் அவங்கள கண்டுபிடிச்சு அந்த குழியோட மூடிய திறக்க முயற்சி பண்ணி கத்துது. ஆனா அதால முடியலங்கிறதுனால அப்படியே அங்கிருந்து போயிடுது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது சாம்சன் திடீர்னு அந்த மரக்கதை உடைச்சிட்டு உள்ள வந்து டாக்டரை பிடிச்சிருது. அவரை போட்டு உலுக்கி கழுத்து நெரிக்க ஆரம்பிக்குது. சரியா அந்த நேரத்துல டாக்டர் வச்சிருந்த அந்த மயக்க ஊசியை எடுத்து ஸ்பைக் சாம்சனோட கையில குத்துறான்.
அந்த மருந்து வேலை செஞ்சு சாம்சன் உடனே தூங்கிடுறான். டாக்டரும் உயிர் பிழைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்பைக் அந்த குழந்தைய ஒரு கூடையில வாங்கி தன்னோட ஊருக்கு திருப்பி வர்றான். அந்த பாப்பாவுக்கு அவங்க அம்மா பேரான ஈசாவையே வைக்கிறான். ஊர் வாசல்ல ஒரு லெட்டரோட அந்த குழந்தைய வச்சுட்டு ஜெனி கண்ணில் படுற மாதிரி செஞ்சு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த லெட்டரை ஜேமி கிட்ட கொடுக்குறாங்க. அதை படிச்சு பாக்குற ஜேமிக்கு ஸ்பைக் ஊரை விட்டு போயிட்டானோ தன்னை யாரும் தேட வேணாம்னு சொன்னதும் தெரிய வருது. அதுல டாக்டர் கெல்சனுக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல அப்படின்னு இந்த குழந்தைக்கு வைரஸ் இல்லனும் எழுதியிருக்கு. பதறி போன ஜேமி தன் மகனை தேடி ஊரை விட்டு வெளியே ஓடி வர்றாரு. ஆனா அந்த தரப்பாலத்துல தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கிறதால அவரால் அதுக்கு மேல போக முடியல. கரெக்டா 28 நாளைக்கு அப்புறம் ஸ்பைக் தனியாவே அந்த மெயின் லேண்ட்ல சுத்திட்டு இருக்கான். வேட்டையாடுற விலங்குகளை சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறான். அப்போ ஒரு இன்ஃபெக்ட் உருவம் அவங்கிட்ட வர அசால்ட்டா ஒரே அம்புல அதை போட்டு தள்ளுறான். இன்னும் நிறைய உருவங்கள் வர்றதால ஸ்பைக் ஓடுறான். வழியில ஒரு பெரிய பாறை சுவர் குறுக்கே நிக்குது. அங்க வந்து இன்னொரு உருவத்தையும் ஸ்பைக் கொண்டுறான். அப்போ திடீர்னு பின்னாடி யாரோ ஆச்சரியமா கத்துற சத்தம் கேக்குது. ஸ்பைக் திரும்பி பார்த்தா அங்க வயசான ஒரு இளம் ஜிம்மி. படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த பாதிரியாரோட பையன், அந்த ஜிம்மி. அவன் கழுத்துல இன்னும் அவங்க அப்பாவோட சிலுவை அப்படியே இருக்கு. ஸ்பைக்கோட வேட்டையாடுற அந்த ஸ்டைலை பார்த்து ஜிம்மி அசந்து போயிடுறான். ஜிம்மி இப்போ ஒரு பெரிய டீமையே வச்சிருக்கான். அந்த நேரத்துல இன்ஃபெக்ட் உருவங்கள் ஒன்னா வர ஜிம்மியோட டீம் அந்த சுவர்ல இருந்து கீழே குதிச்சு சில நிமிஷத்துல எல்லாத்தையும் அடிச்சு தவசம் பண்றாங்க. இப்படி வேட்டையாடுறது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே கொள்றாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுற ஜிம்மி பைக் கிட்ட வந்து நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த கூட்டத்துல ஒரு புது ஆளும் சேர்ந்துட்டான். இந்த பயணம் முடியல, இன்னும் தொடரும். ஆனா கதை இப்போதைக்கு முடியுது. இந்த மாதிரியே இன்னும் நிறைய த்ரில்லிங்கான கதையை நீங்க பார்க்கணும்னா மறக்காம மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.